உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் டெலிவரி பண்ணுவாங்க. அதை ரிசீவ் பண்ணோடனே உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணி என்னால் கண்ட்ரோல் எடுத்து யூஸ் பண்ண முடியும். இந்த ரியல் ஹேக்கர்ஸ் அவங்க 0 டே வல்னரபிலிட்டியை வேற லெவல் காசுக்காக விற்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் சில பேருக்கு வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடந்ததே iOSல தான். ஆப்பிள் தான் இதோட விக்டிம். ஹேக்கிங் நம்ம சினிமால எல்லாம் பார்க்குற மாதிரி சும்மா கீபோர்டை வேகமாக தட்டிட்டு எஸ் நான் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற சமாச்சாரமா? ரியல் லைஃப்பில் நம்ம ஹேக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வல்னரபிலிட்டிஸ்னா என்னன்னு தெரியணும். அதுலேயும் குறிப்பாக 0 டே வல்னரபிலிட்டி அப்படிங்கிறது இதெல்லாம் எங்கே கிடைக்கும்? டார்க் நெட்டில், ஹேக்கர் லாகில் இல்லை, அதுக்கும் கீழே இன்னும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்குது. அங்கே தான் இதெல்லாம் கிடைக்கும். இந்த இடத்துல தான் கவர்மெண்ட்ஸ், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய கிரிமினல் கார்டல்ஸ் எல்லாருமே போட்டி போட்டுட்டு இருக்கிற இடம். அந்த இடத்துல தான் காசு பெரிய இடத்துல விளையாடுது. வெல்கம் டு 0 டே மார்க்கெட். வல்னரபிலிட்டினா என்ன? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோ ஃபோனோ வாங்குறீங்க, அதில் டிஃபால்ட்டாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் போட்டு வந்திருக்குன்னா நமக்கு மினிமம் செக்யூரிட்டி அதில் டிஃபால்ட்டாக இருக்கும். இது ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் டோர், விண்டோஸ் எல்லாமே போட்டு தான் இருக்கும். ஒரு மினிமம் செக்யூரிட்டியோட தான் உங்கள் அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது. இப்போ உங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளே நான் ஏதாவது திருடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் வீக் ஸ்பாட் வல்னரபிளாக இருக்குது அப்படின்னு நான் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் நான் ஈஸியாக ஏறி குதிச்சு வர மாதிரி இருக்குது, கிரில் இல்லை அப்படின்னா அது ஒரு வல்னரபிலிட்டி. இல்லை உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் யாராவது பெரியவங்க மட்டும்தான் இருப்பாங்க, பகலில் வேற யாரும் இருக்க மாட்டாங்க, இல்லை குழந்தைங்க இருப்பாங்கன்னா நான் காலிங் பெல் அடிச்சுட்டே உள்ளே நுழையிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஒரு கிரில்ல போட்டு இதை பேட்ச் பண்ணுவீங்க. அதே மாதிரி வாசலில் தெரியாதவங்க யாரும் வந்தாங்கன்னா உங்கள் செயினை போட்டுட்டு திறங்க, இல்லை லென்ஸில் பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் கதவை திறங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இன்னும் ஒரு படி மேலே போய் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு CCTV போடுவீங்க, இல்லை வீட்டில் ஒரு நாய் வாங்கி வைப்பீங்க. இதெல்லாம் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ். உங்கள் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. இதே மாதிரி டிஃபால்ட்டாக நீங்கள் வாங்கின லேப்டாப்லேயும் கம்ப்யூட்டர்ஸ்லேயும் சில மினிமம் செக்யூரிட்டி தான் இருக்கும். அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆன்டிவைரஸ் போடுறது, ஏதாவது ஒரு ஸ்கேன் பண்ணுறது, VPN யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வல்னரபிலிட்டினா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பார்த்தீங்கன்னா macOS இருக்கட்டும், உங்கள் விண்டோஸாக இருக்கட்டும், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் 80 மில்லியன் லைன்ஸ் ஆஃப் கோடை சேர்ந்தது தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் 80 மில்லியன் கோட்ஸில் எவ்வளோ இடத்துல தப்பு இருக்கலாம். ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் கண்டுபிடிக்கும் போது செக்யூர் டெவலப்மெண்ட் மாடல் அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் அதையும் மீறி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தப்புகள் இருக்கும். இதை டெஸ்டிங் டீம் டெஸ்ட் பண்ணும்போது எந்த இடத்துல ஒரு தப்பு இருந்துச்சுன்னா அதை பக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் எழுதி சரியான கோட் எழுதி அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதை பேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க எவ்வளோ தான் பேட்ச் பண்ணாலும் இதில் ஸ்டில் சில வல்னரபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யும். இந்த வல்னரபிலிட்டிஸை முதல்ல ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அதை 0 டே வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த உலகத்துக்கு இன்னும் இதை பற்றி தெரியல, அந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு. இதை திரும்ப நம்ம அப்பார்ட்மெண்ட் எக்ஸாம்பிளில் வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டு வழியாக ஏறி குதிச்சு பால்கனி வழியாக உங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வழி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இது யாருக்கும் தெரில, சீக்ரெட்டாக இருக்குன்னா இதை வச்சு நீங்கள் எத்தனை தடவை வேணால் அந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இதே மாடலில் இருக்கிற எந்த வீட்டுக்குள்ளே வேணால் நீங்கள் போகலாம். இதை தான் 0 டே வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம டைட்டிலோட 0 டே வல்னரபிலிட்டி மார்க்கெட்டுக்கு வருவோம். இதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம டைம் ட்ராவல் பண்ணி 90ஸ்க்கு போகணும். 90ஸ்ல என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அப்பையும் பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ சாஃப்ட்வேரோ புதுசாக விட்டோன்னே நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது ஒரு பக் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். ஆரம்பத்தில் இதுக்கு ரிவார்டும் அப்ரிசியேஷனும் கொடுத்துட்டு இருந்தவங்க ஒரு ஸ்டேஜில் சில பேருக்கு வார்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே என் சாஃப்ட்வேர் நீ கை வச்சனா லீகலாக உன் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம்தான் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்துச்சு. இதனால கோபம் அடைஞ்ச எத்திக்கல் ஹேக்கர்ஸ்லாம் ஹேக்கர்ஸாக மாற ஆரம்பிச்சாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிச்ச 0 டே வல்னரபிலிட்டியை கம்பெனிக்கு அனுப்பாமல் அவங்க நெட்வொர்க்குள்ளே அனுப்ப ஆரம்பித்தாங்க. இதுக்காக அவங்க ஸ்பெசிஃபிக்காக பக் ட்ராக் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக அவங்க அந்த 0 டே வல்னரபிலிட்டியை கொடுக்குறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை, அவங்களுக்கு ஒரு பிராண்டிங் ஏற்பட்டுச்சு. ரெண்டாவது, இது மூலமாக அவங்களுக்கு காசும் கிடைச்சிச்சு. ஸோ இந்த மார்க்கெட் கொடூரமாக வளர ஆரம்பிச்சிச்சு. இதில் மிடில் மேன்ஸ் வந்தாங்க, ஏஜென்ட் வந்தாங்க, ஷேடி நேம் இருக்கிற புது கம்பெனிஸும் வந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்கேம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. என்கிட்ட 0 டே வல்னரபிலிட்டி இருக்குது, யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு விற்பாங்க. அதை வாங்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒர்க் ஆகாத வல்னரபிலிட்டியாக இருக்கும். அந்த இடத்துல மிடில் மேன்ஸ் நிறைய பேர் வந்தாங்க எஸ்க்ரோ அக்கௌண்ட் செட் பண்ணுறதுக்கு. எஸ்க்ரோ அக்கௌண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் அப்படின்னா நடுவில் ஒரு தரகர் வச்சு வாங்குறது. அதை வாங்கி நான் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த தரகர் அவங்கக்கிட்ட காசு கொடுத்துருவாரு, இல்லைனா காசை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது சேஃப்டி மெஷருக்காக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் க்ரோ ஆகி
இது வந்து ரெஃபரல் மூலமாக ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் ஆயிடுச்சு. இந்த ஆட்கள் யாருமே அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க, நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்னு போட்டி போட மாட்டாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு ஹேக்கர்ஸ் பிளாக்லையோ இல்லை டார்க் நெட்டில் போயிட்டு சில்க் ரோட் மாதிரி ஏதாவது ஒரு போர்ட்டலில் ஏதாவது ஒரு வல்னரபிலிட்டி பார்த்து நான் பெரிய ஆள் நீ காசு கொடுன்னு கொடுக்குறதுலாம் மேக்ஸிமம் ஸ்கேமாக தான் இருக்கும். பட் இந்த ரியல் ஹேக்கர்ஸ் அவங்க 0 day வல்னரபிலிட்டியை வேற லெவல் காசுக்காக விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0DM சார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுபடி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு மொபைல் ஹேக்கிங்க்கு $10,000 வாட்ஸ்அப் ஹேக்கிங்க்கு $1 million ஒரு ஃபோனை கிளிக்கே பண்ணாமல் ஹேக் பண்ணுறதுக்கு $2 million வரைக்கும் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் உலகத்தில் நடந்த பெரிய பெரிய அட்டாக் எல்லாமே மேக்ஸிமம் 0 day வல்னரபிலிட்டியை வச்சு தான் நடந்திருக்கு. இதில் ரான்சம்வேர்கள் எல்லாமே அடங்கும். இதை வச்சு எவ்வளோ காசு பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே டாப் 10 சைபர் அட்டாக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த 0 day வல்னரபிலிட்டி மார்க்கெட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய அட்டாக்ஸ் நடந்தாலும் சமீபத்தில் 2023 நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அட்டாக் பற்றி நான் சொல்கிறேன். ஆப்ரேஷன் ட்ரையாங்குலேஷன். ஸோ இந்த ஆப்ரேஷன் ட்ரையாங்குலேஷனில் 4 0 day வல்னரபிலிட்டியை கம்பைண்டாக யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் டெலிவரி பண்ணுவாங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ண வேணாம், ஆப் இன்ஸ்டால் பண்ணால் எதுவுமே பண்ண வேணாம். அதை ரிசீவ் பண்ணோன்னே உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணி என்னால் கண்ட்ரோல் எடுத்து யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ், மீடியாவில் இருக்கிறவங்க ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை ஸ்பை பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப ஃபன்னியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஐஃபோன் ரொம்ப செக்யூர்டு, ஆண்ட்ராய்டு அந்தளவுக்கு கிடையாதுன்னு நிறைய பேர் டிபேட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இது நடந்ததே iOSல தான். ஆப்பிள் தான் இதோட விக்டிம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹை ப்ரொஃபைலில் இருக்கிற நிறைய பேர் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு வல்னரபிலிட்டியை வச்சு நிறைய பேரை சோழியே முடிச்சிட்டாங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கிற முக்கியமான ட்ரேட் சீக்ரெட்டு, பொலிட்டீஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, செலிபிரிட்டிஸோட பர்சனல் லைஃப் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஸ்பெர்ஸ்கி அதாவது ஆன்டிவைரஸ் வச்சிருக்காங்கல்ல, இந்த கம்பெனியில் ரிசர்ச்சில் இருக்கிற ஒருத்தர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஃபோனே ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் இவர் கண்டுபிடிச்சி அப்புறமா இதுக்காக பேட்ச் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த 0 day வல்னரபிலிட்டி நமக்கு எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு தெரியும். இது எப்போ ரிப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட கம்ப்யூட்டர்லையோ என்னோட ஆர்கனைசேஷன்லையோ ஏதோ ஒரு ப்ரீச் ஆயிடுச்சு 0 day வல்னரபிலிட்டினா, நான் அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். இந்த இஷ்யூ நடந்தோடனே இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ்னு ஒன்று பண்ணி எப்படி இந்த அட்டாக் நடந்துச்சு, அட்டாக்கர் எப்படி நெட்வொர்க்குள்ளே உள்ள வந்தான், எது இதோட லேண்டிங் மிஷன், எப்படி லேட்டரல் மூவ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பேக் ட்ராக் பண்ணுவோம். இது மூலமாக எந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிப்போம். எனக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளே நான் CERT-IN அதாவது கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி அண்ட் ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் இந்தியாவுக்கு தெரியப்படுத்தணும். இதே மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த 0 day வல்னரபிலிட்டி பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சோடனே இதை அட்வைசரி அப்படின்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒரு திருடன் ஊருக்குள்ள வந்திருக்கான், இந்த மாதிரி தான் அவன் திருடுறான் அப்படின்னு எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருக்கும் சர்க்குலர் அனுப்புவாங்களோ அந்த மாதிரி இவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்க அவ்வளோ கம்பெனிஸும், சைபரில் ஆப்ரேட் ஆகிற அவ்வளோ கம்பெனிஸ்க்கு அனுப்புவாங்க. அவங்க அதுக்கு உண்டான கவுண்டர் மெஷர்ஸ் எப்படி அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதை வச்சு மட்டும்தான் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இல்லை அப்ளிகேஷனோட OEM அதாவது யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ அவங்க இதுக்கு ஒரு செக்யூரிட்டி பேட்ச் அதாவது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்கணும். அதை கொடுத்தோடனே தான் இது ஃபிக்ஸ் ஆகும். இந்த 0 day வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சதுக்கும் இந்த பேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நடுவில் இருக்கிற இடைப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ்க்கு ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க பூந்து விளையாடிடுவாங்க. இதே தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி OC4J வல்னரபிலிட்டி நடந்துச்சு. ஸோ இந்த 0 day வல்னரபிலிட்டி இன்னும் உலகத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொடூரமாகவும் இருக்குது. இதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் FBI, பெரிய பெரிய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இன்டர்நேஷ்னல் போலீஸ் எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த நெட்வொர்க்கை ப்ராப்பராக அவங்களால ஹண்ட் டவுன் பண்ண முடியல. ஒரு சின்ன பக் ட்ராக் அப்படிங்கிற போர்ட்டல் ஆரம்பித்து இப்போ இவங்களோட நெட்வொர்க் ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் போயிட்டு டார்க் நெட்லையும் ஹேக்கர்ஸ் பிளாக்லையும் அவுடேட்டடாக இருக்கிற 0 day வல்னரபிலிட்டியை காசு கொடுத்து ஏமாந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி நம்பாமல் நீங்கள் ஒரு பக் பவுண்டி கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ஒரு 0 day வல்னரபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சி தயவு செஞ்சு அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நடந்த மாதிரி இப்போ எந்த கம்பெனியுமே இதுக்கு வார்னிங்லாம் கொடுக்கறது கிடையாது. அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்க. இல்லை பக் பவுண்டி ப்ரோக்ராம் அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ் 90s பண்ண ஒரு தப்புனால எவ்வளோ பெரிய மாஃபியாவே உருவாயிருச்சு பார்த்தீங்களா. ஸோ நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண நினச்சாங்கன்னா அவங்கள நம்ம பாராட்டலனாலும் பரவாயில்ல, அவங்கள கார்னர் பண்ணி இந்த மாதிரி கிரிமினல் அஃபென்ஸில் இறங்க விடாமல் பார்த்துக்கிட்டாலே போதும்.